ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போகிறோம்னா லெமன் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாமா? கடலப்பருப்பு, கருப்பு உடைச்ச உளுந்து, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை. வாங்க தாளித்து விட்டுலாம். லெமன் சாதம் வந்து இப்போ மதியத்துக்கு நான் ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். அளவான எண்ணெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் சேர்த்து வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணாலும் எண்ணெய் இது அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவே போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாறு. அந்த சாறு வந்து நான் வடிகட்டி இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போவே உப்பும் போட்டுட்டேன்ப்பா. ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன், அப்படியே டெலீட் ஆகிடுச்சு, கட் ஆகிடுச்சு. நான் ஒரே வீடியோவாக போட நினச்சேன். திரும்ப இது யார் ஜாயின் பண்ணுறதுன்ட்டு திரும்ப அப்படியே எடுக்கிறேன். இது வந்து லெமன் சாறு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுப்பா. கடுகு போட்டுக்கலாமா? கடுகு, அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு, அடுத்தது கடலப்பருப்பு, அடுத்தது கருப்பு உடைச்ச உளுந்து, அடுத்தது பார்த்திங்கன்னா வரமிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை. எண்ணெய் வந்து நிறைய காஞ்சிச்சு, அதனால் டக்கு டக்குன்னு எல்லாமே போட போட அப்படியே சேர்ந்துச்சு. நான் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு காலைல செஞ்ச சாப்பாடு இருக்குது. நேற்று வந்து முருங்கைக்கீரை வச்சு செஞ்சேன்னா சாம்பார் முடிஞ்சுது. அதனால் இப்போ மதியானத்துக்கு வேணும். சாறு ஊற்ற போகிறேன்பா. இதில் நான் வந்து உப்பு போட்டுட்டேன், மஞ்சத்தூளும் போட்டேன். நீங்களும் அதுமாரி போட்டுருங்க, இல்லை சாறு ஊற்றிட்டு கூட அதுக்கப்புறம் கூட கடைசியாக போட்டுக்கலாம். நான் ஒரு வேலை முடிச்சுன்னு அதிலே போட்டேன். நாங்கள் எப்படின்னா அதுமாரி தான் அப்படியே போட்டுருவோம். இந்த சாருக்கு தகுந்த மாதிரி அளவான உப்பு போட்டிருக்கேன். போட்டு சாப்பாடு கிளறி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க, இல்லை சரியாயிடுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அதில் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது, சாப்பாட்டில் கிளறும்போது கரெக்டாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா சாப்பாடு ஊறுச்சுன்னா உப்பு கம்மியாயிடும். உப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்களேன். இதே லெமன் சாறு வந்து இன்னொரு விதமாகவும் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ டைம் இல்லை, ரெண்டும் ஒரே டைமில் எடுக்க முடியாது. இது வந்து இப்போ மதியானம் சாப்பாட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, மணி 1 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சிம்பிளாக செஞ்சுட்டேன். நான் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வீடியோ எடுக்கிறேன், எடுத்து உடனே போட்டு விட்றேன். அது சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதை விட சூப்பர் டேஸ்ட் வரும் அந்த இன்னொரு மாடல். எல்லாமே நாமளே என்ன போட்டால் நல்லா இருக்குன்னு இப்போ டிசைட் பண்ணி போடுறதானே. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி பெருங்காயம், நல்ல மணமாக இருக்கும். எப்பயுமே எல்ஜி பெருங்காயம் வந்து நல்ல மணம் இருக்கும். இதுக்கு நாச்சி பெருங்காயம்லாம் பிடிக்காது, எல்ஜி தான் பிடிக்கும். கட்டி வாங்க மாட்டோம், கட்டி வாங்கினா சீக்கிரமாக அது கரையாது. இதுமாரி பொடியே வாங்கிக்கிங்க. அவ்வளோதான்ப்பா, கொதிச்சிச்சு. இதை விட வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா கசப்பு ஏறிடும். பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு? இது வந்து இப்போ இதோட போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்குமா, 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் கசப்பு ஏறிடும். அதனால் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். சாப்பாட்டில் போட்டு கிளறி சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா போட்டு கிளறிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோ எடுப்பேன், அதில் இன்னும் என்னென்ன பொருள் போடுறேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க, ஓகேவா? எல்லோரும் வெயிலுக்கு பார்த்து பத்திரமா இருங்க. நல்லா இளநீர் குடிங்க.
அப்புறம் இந்த நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கீழாநெல்லி தழை அரைச்சி சாப்பிடுங்க, மஞ்சக்காமாலை வராமல் தடுக்கும். அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா குழந்தைங்கள் தான் வெயிலில் அலைஞ்சிட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க. குழந்தைங்களுக்கும் கீழாநெல்லி தழை அரைச்சி 15 நாளைக்கு ஒரு டைம் சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஒரு 5 வயசு குழந்தைங்க மேலே கொடுங்க, அதுக்கு இடையில வேண்டாம், சின்ன பிள்ளைங்களுக்கு வேண்டாம். 5 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அரைச்சி கொடுங்க. கீழநெல்லி எப்படி அரைச்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு டைமு கீழநெல்லி வந்து அந்த உருவிட்டு அந்த காம்பவுண்ட்லேருந்து எடுத்து உருவிட்டு நல்லா அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சி பாலோடு கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். எப்பேற்பட்ட மஞ்சக்காமலையும் வராது. மஞ்சக்காமலை ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு கூட அப்படியே கப்புன்னு நின்று, வேறு மாத்திரை மருந்து எதுவுமே தேவையில்லை. சரிப்பா, அடிக்கிற வெயில் பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.